சரத்குமார் அவர்களை ம் சொல்லுங்க 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 ம் நடிகர் சரத்குமார் அவர்களை பார்க்கணும்னா போன் பண்ணி அண்ணே வரேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல சார். நாட்டாமை குடும்பம்னு கையில ஒரு டேட்டோ குத்திட்டு போனீங்கன்னா வச்சுங்க, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, டைரக்டா அவரை போய் மீட் பண்ணிடலாமா. அதோட நிறுத்தல. இது வந்து கிரீன் கார்டு மாதிரி. கிரீன் கார்டு என்ன தெரியுமா? அமெரிக்கால எல்லாம் குடியுரிமை. அமெரிக்கால போய் அங்க தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு அதுக்கே பல ஆண்டுகள் காத்திருக்கணும். கிரீன் கார்டு மாதிரி உங்களுக்கு அங்க. அப்ப நான் நாட்டாமை குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வீட்டுல போய் தங்கிக்கலாம். தங்கிக்கலாம்ப்பா. ஓகே சார். கிரீன் கார்டு மாதிரி. எனக்கு எல்லாருக்கிட்ட இதை சொல்றாரு. உங்க மேல அவ்வளவு பிரியமா இருந்தா அண்ணி ராதிகா முதல்ல குத்துவாங்களா? நான் தான் நாட்டாமை குடும்பத்தார் அப்படின்றது அவங்க தானே முதல்ல குத்தணும். சார் விருப்பப்படுறவங்க குத்திக்கலாம். அவர் அப்படிலாம் சொல்ல. கிரீன் கார்டு வேணும்னா குத்துன்றாரு. கிரீன் கார்டு வேணும்னா குத்திட்டு ஜெமினிக்கு பக்கத்துல அந்த அமெரிக்க துணை தூதருக்கு போய் காட்டு, இதான் கிரீன் கார்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க டாட்டு குத்திக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு டெய்லி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், பாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஃபீசிபிளான்னு தெரியல. சும்மா ஏதாவது குத்து மதிப்பா அடிச்சு விட வேண்டியதானம்மா. சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், உங்களை எதுக்கு பார்க்கணும்? அதிலே பேட்டியில் எனக்கு என்ன பதவி தர வேண்டும் என்பதை பாஜக மேலிடம் விரைவில் முடிவு செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுல அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அந்நியார் சொன்ன ஆலோசனையின்படிதான் நீங்கள் கட்சியை கலைத்து விட்டு சென்று அங்கே சேர்ந்தீர்கள். நீங்கள் அங்கே சேர்ந்தே எனக்கு தெரிந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த பதவியுமே உங்களுக்கு கிடையாது. உங்களை எதுக்கு ஒருத்தன் வந்து பார்க்கணும்? முன்னாடியாவது ஏதாவது ஒரு கட்சி வச்சுட்டு சுத்துனீங்க, பேருக்காவது சாமாக்க என்று ஒரு கட்சி வைத்துக்கொண்டு நீங்கள் சுற்றினீர்கள். இப்ப நீங்க பாஜகல நீங்கள் வணிக அணியின் மாநில தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன், நான் வந்து பார்ப்பேன், சார் என்ன செங்கல்பட்டு மாவட்டத்தோட வணிகர் அணியில என்ன நிர்வாகியை போடுங்கன்ட்டு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பதவி இருக்கு? எதுக்கு ஒருத்தன் வந்து உங்களை பார்க்கணும்? உங்களுக்கு பாக்குறதுக்கே அவனு வரப்போறது இல்ல. வந்தா 2 லிட்டர் பெட்ரோல் தான் வெட்டியா செலவாகும். இதை பச்சை வர குத்திட்டு வரணுமா? அதுக்கு வேற ஒரு 5000 கேட்பாங்க. ஆமா, கேட்க மாட்டாங்களா? ஆனா இது ஏற்கனவே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதுன்னு நாங்க கேள்விப்படுறோம். எம்ஜிஆரா? அப்புறம் இப்படித்தான் கேட்கணும். எம்ஜிஆரையா? ஏன் உங்களுக்கு எல்லாம் இந்த நினைப்பு வருது? கடவுள் கனவுல வந்திருக்கு நினைக்கிறேன் சார் 3 மணிக்கு. இல்ல, ஏன் உங்களுக்கு இந்த நினைப்பு வருது?